அடுத்த 2 போட்டிகளில் வென்றால்தான் டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும். இக்கட்டான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் களமிறங்குகிறது இந்திய அணி. கிறிஸ்துமஸுக்கு மறுநாள் நடைபெறும் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறான போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கின்றன இந்திய ஆஸ்திரேலிய அணிகள். 4 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி கண்டுள்ளன. ஒரு போட்டி சமனில் முடிந்துள்ளது. இந்த நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இரு அணிகளும் மெல்பர்ன் மைதானத்தில் களம் காண்கின்றன. 85,000க்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியை கண்டுகளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணியை பொறுத்தவரை முதல் டெஸ்டில் வெற்றி கனியை பறித்தது. பும்ராவின் அனல்வேக பந்துவீச்சு மற்றும் ஜெய்ஸ்வாலின் அதிரடி பேட்டிங் இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. குறிப்பாக பேட்டிங்கை பொறுத்தவரை KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டியை தவிர மற்ற வீரர்கள் ரன்களை குவிக்க தடுமாறி வருகின்றனர். சர்வதேச டெஸ்ட் போட்டிகளிலிருந்து அஸ்வின் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவருக்கு மாற்று வீரராக மும்பையைச் சேர்ந்த இளம் ஆல்ரவுண்டர் தனுஷ் கோட்டியான் அணியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொரு புறம் ஆஸ்திரேலிய அணியில் தொடக்க ஆட்டக்காரராக இருந்த மெக்ஸ்வீனி அணியிலிருந்து நீக்கப்பட்டு 19 வயதான சாம் கோன்ஸ்டாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் காயம் காரணமாக விலகி இருப்பது பின்னடைவு என்றாலும் மெல்பர்ன் மைதானத்தில் போலந்த் கடந்த காலங்களில் சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தியுள்ளார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் இதுவரை 9 முறை பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளன. அதில் 5 முறை ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது. 2 போட்டிகள் டிராவில் முடிந்துள்ளன. 2 முறை இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. கடைசியாக நடைபெற்ற 2 போட்டிகளில்தான் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. MCG மைதானத்தில் 2 அணிகளும் பயிற்சி மேற்கொள்ளும் இடத்தில் இந்தியாவிற்கு பழமையான பயிற்சி களத்தை வழங்கிவிட்டு ஆஸ்திரேலியாவிற்கு புதிய ஆடுகளத்தை வழங்கியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் தொடரை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் இந்திய அணியின் முன்னணி வீரராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த போட்டியில் எப்படி விளையாட உள்ளார்கள் என்பதுதான் மிக முக்கியமான பார்வையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.